டெவல் உருக்க போயிட்டதுனால நம்ம இன்றைக்கி நிம்மதியாக பேசலாம். நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்? க்ரீன் ஹவுஸ் கேஸஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு. வாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம். எல்லா கண்ட்ரீஸும் குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு எமிஷனோட சோர்ஸ், அதை எப்படி குறைக்கலாம், அதுக்கு மக்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னு நான் இப்போது சொல்ல போகிறேன். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இதெல்லாம் மொத்தமாக 1 இயரில் எவ்வளோ டன்ஸில் ரிலீஸ் ஆகுதோ அதுதான் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக ஒரு மனுஷன் 1 இயரில் 5 டன்ஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரிலீஸ் பண்ணுறான். ஆனால் ஒரு இந்தியன் 2 டன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் 10 டன்ஸ்க்கு மேலேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் எமிஷன் க்ரோத் டெவலப்டு கண்ட்ரீஸில் கம்மியாகி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அதிகமாகுது. இந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்னதுன்னா, கார்பன் ஃபுட் பிரிண்ட் நிறையா ரிலீஸ் ஆகிற ப்ராடக்ட்லாம் ஒரு கண்ட்ரி உற்பத்தி பண்ணி இன்னொரு கண்ட்ரி யூஸ் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸஸ் இந்தியா, பங்களாதேஷ் உருவாக்குறத டெவலப்டு கண்ட்ரீஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கார்பன் ஃபுட் பிரிண்ட்டோட சோர்ஸஸ் முக்கியமாக 5 இருக்குது. அதில் முதல் 2 இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். இது ரெண்டும் கார்பன் டை ஆக்சைடு நிறைய எமிட் பண்ணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். 3வது முக்கிய சோர்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஃப்ளைட்டிலேருந்து நம்ம வீட்டில் ஓட்டுற பைக்கு வரைக்கும் ஃபுல்லாக CO2 எமிட் பண்ணுது. 4வது முக்கியமான சோர்ஸ், இது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஆடு, மாடு, கோழிலாம் வச்சுருக்கோம்ல, இதோட வேஸ்ட் மூலமாக மீத்தேன் கேஸ் வெளியே வருது. இப்போ ஃபர்டிலைசர்ஸ், மேன்யூஸ் இதெல்லாம் இது மூலமாக நைட்ரஸ் ஆக்சைடு வெளியே வருது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹியூமன்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ் யூசேஜ் அண்ட் தேர் பிஹேவியர். கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை அதிகமாக்குற டாப் 5 சோர்ஸஸை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ்க்கு க்ரீன் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஊக்குவிச்சு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். நிலக்கரி மூலமாக இயங்குகிற பவர் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடணும். கம்ப்ளீட்டாக ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு போகிற வரைக்கும் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் ரூஃப்டாப் பேனல் பொருத்தும் திட்டத்தை விரிவுபடுத்தி மற்றும் சோலார் நெட் மீட்டரிங் பற்றின தகவலை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை விரிவுபடுத்தி மக்கள் உபயோகிக்க என்கரேஜ் பண்ணணும். முக்கியமாக மெட்ரோ, அப்புறம் தொலைதூர ரயில்கள். ஏனென்றால் தண்டவாளத்தில் உருண்டு ஓடும் வண்டிகள் குறைந்த சக்தியில் ஓடக்கூடியது. அடுத்தது கவர்மெண்ட் அனைத்து ரயில்வே தடத்தையும் மின்சாரமயமாக்கினா ரொம்ப நல்லா இருக்குமே. அப்புறம் நம்ம ஊரில் மின்சார வாகனம், அதாவது எலக்ட்ரிக் கார் அண்ட் எலக்ட்ரிக் பைக்கோட கட்டமைப்பை ஜாஸ்தி பண்ணணும். சிறிய நகரம் மற்றும் கிராம சாலை மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அவர்களின் தேவையற்ற பயணத்தை ஸ்டாப் பண்ண வேண்டும். ஓகேவா? 4வது அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதை குறைக்க கவர்மெண்ட் ரூல்ஸை கொண்டு வரணும். அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் விவசாயம் மற்றும் கால்நடை கழிவு மேலாண்மை திட்டத்தை கவர்மெண்ட் மேம்படுத்த வேண்டும். அடுத்தது செயற்கை மாமிசம், அதாவது ஆர்டிஃபிஷியல் மீட். இதோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இதுக்கு நம்மளோட சப்போர்ட்டை தெரிவிக்கணும். இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். லாஸ்ட் பாயிண்ட், human consumables and habits. Indian time
30 minutes ஆட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. இதன் பல நன்மைகளை தருது. இதை பற்றி நான் தனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டார் ரேட்டிங்ஸ் உள்ள எலக்ட்ரானிக்ஸ், ஏசி, ஃப்ரிட்ஜு, இதே மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லேயும் ஸ்டார் ரேட்டிங் வரும்னு நம்புவோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சீரமைத்தல். மின் ஆளுமை அப்படின்னா அனைத்து அரசு செயல்களையும் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்குறது. இப்போது தனிநபர்கள் என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் அண்ட் லேபர்ஸ் எல்லாம் க்ரீன் பாலிசி பற்றி அவேர்னஸோடு இருக்கணும். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன். சோலார் எனர்ஜி ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு நம்மளுக்கு தெரியும். சோலார் எனர்ஜி மூலமாக நம்ம வீட்டை பவர் பண்ணிக்கலாம். இதோட பாலிசியை 2012 கவர்மெண்ட் தந்துட்டாங்க. அதுக்கு நம்ம சோலார் பேனல் கிரிட்ஸ் அப்படின்னு மொட்டை மாடியில் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட் கிட்டேருந்து சோலார் நெட் மீட்டரிங் அப்படின்னு ஒன்று வாங்கணும். அது 2 மீட்டராகவும் யூஸ் ஆகும். எப்படின்னா, சோலார் எனர்ஜி கிட்டேருந்து நம்மளுக்கு எக்ஸஸாக பவர் கிடச்சிதுன்னா அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துடலாம். கவர்மெண்ட் அதுக்கு மட்டும் நம்மளுக்கு பே பண்ணிடுவாங்க. இது நம்மளுக்கு பத்தலை பவர் அப்படின்னா நம்ம அதை கவர்மெண்ட்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இந்த மீட்டர் மூலமாக நம்ம தயாரிக்கிற எக்ஸஸான எலக்ட்ரிசிட்டியை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாம். ஸோ இது 2 பேருக்குமே லாபம். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்க்காக நான் டடா சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. மக்களாகிய நாம் பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பயணத்தை தவிர்க்கணும். இன்கேஸ் அவசரமாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னா ட்ரெயினில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது மின்வண்டி கார்கள், அப்புறம் மின்வண்டி பைக்கள் எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் நாம் முடிஞ்ச வரை உள்ளூர் சந்தை பொருட்களை வாங்கணும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறிய டிஸ்டன்ஸ்க்கு வாக்கிங்கோ அல்ல சைக்கிள்லேயோ போகணும். இது நமக்கும் என்வாயர்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் ஒரு இண்டிவிஜுவலோட பங்கு. மாமிசம் உண்பதை குறைச்சிட்டு ஆர்டிஃபிஷியல் மீட்டை ட்ரை பண்ணணும். உணவு வீணாக்குவதை தடுத்துட்டு ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். நெக்ஸ்ட், ஹியூமன் கன்சியூமபிள்ஸ் அண்ட் ஹேபிட்ஸில் ஒரு இண்டிவிஜுவலோட பங்கு. ஸ்டார் ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மக்கும் குப்பை, மக்கா குப்பையை பிரித்து வைக்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் மறுசுழற்சி மற்றும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய பொருளின் அவேர்னஸ். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மரம் 25,000 கிலோ கார்பன் டை ஆக்சைடை உரியும் தன்மை உள்ளது. அதனால் நிறைய மரம் வளர்ப்போம், உலகை காப்போம். நான் அடுத்த வீடியோவில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை 1/2 hour இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினாக. பாய்.